இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு காலையில் கிச்சன் நின்று சுத்தமாக சமைக்க முடியல, அந்த அளவுக்கு வேர்க்குது. இனி ஏப்ரல் மே மாதமெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். எப்பயுமே வெண்டைக்காய் வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு பண்ணுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சுரைக்காயை வச்சு மோர் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சுரைக்காயில் பாதி சுரைக்காயை மட்டும் நான் கட் பண்ணி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக நீங்கள் பீல் பண்ணிக்கிட்டாலே போதும். பிஞ்சு சுரைக்காயாக இருந்தால் மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி பார்த்து எடுத்துக்கங்க. சுரைக்காய் நல்லாவே தோல் சீவியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுரைக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை அப்படியே அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டியில் இந்த சுரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு துவரம்பருப்பும் அரிசியுமே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அது நல்லாவே ஊறிடுச்சு. அதை 2 தடவை வாஷ் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவன தேங்காய் 2 கையளவு சேர்த்திக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் எனக்கு காரம் இல்லை, அதனால் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பத்தே நிமிஷத்தில் சுரைக்காய் நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அரிசி துவரம்பருப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரமாக திக்காக பார்க்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போதே நல்லா திக்காகும். பச்சை வாசனை போனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டி தயிர் ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு மோர் ரெடி ஆயிரும். நம்ம ஆல்ரெடி குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த மோரை அந்த குழம்புல நம்ம ஆட் பண்ணோன்னா அவ்வளோதான், சுரைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோர் சேர்த்துனதுமே கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு மோர் குழம்பு ரெடி. இதில் மெயினான ஒன்று கடைசியாக தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுக்கறது தான். அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சம் தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தாளிப்பை அப்படியே மோர் குழம்புல ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கேரளா ஸ்டைல் சுரைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை லஞ்சுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.